ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி ஃபேமிலி மேப். இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இதுவும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த vlog தாங்க. வீடியோ கூட சீக்கிரமாக எடிட் பண்ணிடுறேங்க, ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகுது. இந்த வீடியோ திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கவங்களும் திருச்செந்தூர் போகணும்னு நினச்சாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி திருச்செந்தூர் போனோம், திருச்செந்தூரில் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், இது எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேங்க. திருச்செந்தூர் இந்த வார்த்தையை கேட்குறதுக்கே உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. முருகன் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு பல வருஷமாக ஒரு ட்ரீமுங்க. ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் முருகன் கோயில் போயிருக்கேன். அது என்னவோங்க, கல்யாணம் ஆகி குழந்தையோட தான் திருச்செந்தூர் போகணும்னு இருந்திருக்கு போல. பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பெரிய கோயிலுக்கெல்லாம் நம்மளா பிளான் பண்ணதும் போக முடியாது, அதுக்கு சாமியை நம்மளை கூப்பிடணும்னு சொல்லிட்டு. அது உண்மைதாங்க. இப்போவும் நாங்கள் பல நாளாக பிளான் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பிளான் ஒரு வழியாக சக்ஸஸ் ஆகி கோவிலுக்கு கிளம்பிட்டோங்க. ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் போகிறதுக்கு முன்னாடியே போகிற வழியில் உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்க எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். நல்ல குலதெய்வ கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. எனக்கு அப்பா வீட்டு கோயிலும் குலதெய்வம் தான் இல்லையா. போகிற வழியிலே ஒரு செம சர்ப்ரைஸான விஷயங்க. நாங்கள் அந்த வழியில் தான் போகிறோம்னு எனக்கே தெரியல. இறங்கி நின்று சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோங்க. 2 குலதெய்வ கோயிலுக்குமே போனதில் உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. கோவிலுக்குமே நாங்கள் ஃபேமிலியாக தான் போயிருந்தோம். எங்கள் வீட்டு சைடும் சரி, என்னோட ஹஸ்பண்டோட வீட்டு சைடும் சரி, 2 காரில் தாங்க போயிருந்தோம். போகிற வழியில் டீ காஃபி இதெல்லாம் குடிச்சிட்டு கோயிலுக்கு ரீச் ஆகும்போது ஒரு 8 o'clock ஆயிடுச்சுங்க. முருகர் கோவிலுக்கு முன்னாடி அந்த ஆர்ச்சை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியே ரூமை செக்இன் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். நாங்கள் ரூம் எடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசமில் தான் புக் பண்ணியிருந்தோம். இப்போ கோவிலில் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குங்க. கோயிலை சுற்றியே நிறைய ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ரூம்ஸ் எல்லாத்துக்குமே அழகாக சண்முகர் விடுதி, குகன் விடுதி இப்படி பேர் வச்சுருக்காங்க. நான் தமிழ்நாடு டூரிஸ்டம்குள்ள வெப்சைட்குள்ள தான் புக் பண்ணியிருந்தேன். நமக்கு ரிசப்ஷனில் போய் கேட்டதுமே சண்முகர் விடுதிங்கிற கீ கொடுத்துருந்தாங்க. அந்த விடுதிக்குள்ள தான் ஒரு ரூம் நான் புக் பண்ணியிருந்தேன். ரூம்ஸ்க்கு கண்டிப்பாக ஆஃப்லைன் பேமெண்ட் கிடையாது, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான். நாங்கள் நிறைய பேர் இருக்கனால நான் ஒரு ரூமாகவே புக் பண்ணிட்டேங்க. அதாவது ஹாலில் நிறைய கார்ட் போட்டிருந்தாங்க. 1 day தான் இல்லையா, ஸோ இப்படியே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே புக் பண்ணியாச்சுங்க. இதில் உங்களுக்கு ஏசி கூட அவைலபிளாக இருக்குது. நான் நான் ஏசி தான் புக் பண்ணியிருந்தேன். 2 பேர் வீட்டில் இருக்கவங்க போனாலுமே அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸுமே அதில் இருக்குங்க. 2 பேர் புக் பண்ணுற மாதிரி இருக்கு. மெயினாக இந்த ரூம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டிவியும் கொடுத்துருந்தாங்க. ரூமுக்கு வந்ததுமே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் அப்பதான் சாமியை சீக்கிரமாக பார்க்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கா தூக்கம் வரல. திருச்செந்தூர் வந்துட்டோம், பல நாள் ட்ரீமு, எப்படா தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சிஸ்டரும் நானும் கிளம்பிட்டோங்க. கோவிலே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோங்க. அது மெயினாக என்னன்னா, கோவிலுக்கு பக்கத்திலே ரூம் புக் பண்ணி வச்சிருக்கனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க போகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் கோவிலை நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் பீச்சுக்கு போயிட்டோம். பீச் தண்ணி அப்படியே காலில் படும்போது இருக்க சுகம் இருக்கே வேற லெவலாக இருந்ததுங்க. ஏதோ ட்ரீம் மாதிரி எனக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானும் நிறைய பேசினேன். அப்புறம் என்னோட சிஸ்டரும் நிறைய அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸே பேசினாங்க. மெயினாக இந்த பிளான் பண்ணி கிளம்பி வந்ததே நான் தான் இல்லையா, ஸோ அவங்க எனக்கு தேங்க்ஸும் சொன்னாங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்காது இல்லையா, ஸோ கிடைக்கும் போது நம்ம கண்டிப்பாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அந்த டைமில் நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா வேலைக்காகாது. குட்டீஸ் எல்லாத்தையுமே தூங்க வச்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் கிளம்பி வந்திருந்தோம். அதனால நல்லா ரிலாக்ஸ்டாகவே சுற்றி பார்த்துட்டு கிளம்பணுங்க. எனக்கு இந்த மாதிரி பீச் மண்ணில் ஹார்ட் போட்டு எங்கள் கப்பல் நேம் எழுதணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அது ஒவ்வொரு இடத்துல சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன். ஆனாலும் திருச்செந்தூர் இதை பண்ணாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் போட்டு பிஏன்னு சொல்லிட்டு எங்களோட பேர் எழுதினாங்க. எங்கள் பேர் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட சிஸ்டர் அவங்களோட பேருமே எழுத சொல்லியிருந்தாங்க. நல்லா கோவிலை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோங்க. இப்படி யாருமே இல்லாத பிளேஸில் தான் காலையில் பார்த்தீங்கன்னா க்யூ கட்டுக்கடங்காக இருக்குங்க. அவ்வளோ பெரிய க்யூங்க. மினிமம் குறைஞ்சது ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரமாவது நின்று சாமி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நைட்டே நல்லா சாமி கும்பிட்டு கோவில் அப்படியே ஒரு சுற்றி வந்தாச்சுங்க. கோவிலுக்கு மேலே அழகாக ஒரு மயிலுமே இருந்தது. இதெல்லாம் நான் டிவியில் பார்த்து தானே பழக்கம். ஃபஸ்ட் டைம் லைவாக பார்க்கும்போது நம்மளுக்கு புல்லரிச்சு சொல்ல வார்த்தை இல்லை. அப்பா முருகப்பா என் கூட எப்போவுமே துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டாச்சுங்க. நைட்டு கிளம்புறதுக்கு மனசு இல்லை, நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று கடலெல்லாம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பியிருந்தேன். ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டு மார்னிங் எந்திரிக்கும் போது ஒரு 5 o'clock இருக்கும். அகைன் எல்லாத்தையுமே எழுப்பி விட்டுட்டு அப்புறமா நம்ம பீச்சுக்கு கிளம்பியாச்சு. திருச்செந்தூரில் ஃபஸ்ட்டு பீச் தண்ணியில் குளிச்சதுக்கு அப்புறமா 4 கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி பார்க்கறதுக்கு க்யூவில் நிற்பாங்க. நானும் போயிட்டு நல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சுங்க.
நாளை கிணறுல குளிக்கிற இடத்துலையுமே நல்ல கூட்டம் இருந்தது. ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு க்யூவில் நிற்கிற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் க்யூவில் நின்று பொறுமையாகவே சாமி கும்பிட்டு தான் வந்திருந்தோம். குளிச்சுட்டு ரெடி ஆனதுக்கு அப்புறமா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த திருநூறு வைக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு பார்த்துருந்தேன். பார்த்துட்டு எப்படி வைக்காம போகிறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் என்னோட கோசிஸ்டர் அப்புறம் குழந்தைங்க தான் வச்சோம். அதுக்கப்புறமா வந்து தான் என்னோட ஹஸ்பண்டுமே வைக்க சொன்னேன். அப்புறம் பெரியவங்க எல்லாருமே வச்சாங்க. எல்லாம் ரெடி ஆகி பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனால் சாமி பார்க்கறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னா குறைஞ்சது வந்துட்டு ஒரு 4 மணி நேரமாவது நிற்கணும். இங்கே எப்படி ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே க்யூவில் நிற்கிறது தாங்க. பொது தரிசனத்துக்கு தான் அந்த கூட்டம். அதை தவிர வந்துட்டு நம்ம தனியாக செப்பரேட்டாக சிறப்பு தரிசனம்னு இருக்குது. அதுக்கு வந்துட்டு பர் ஹெட்டுக்கு 100 ரூபாய் வாங்குறாங்க. அதுக்குமே ஒரு 4 மணி நேரம் நிற்கிற மாதிரி தாங்க இருக்குது. அந்த க்யூவுமே ரொம்ப பெருசாக தான் இருந்தது. க்யூவில் நிற்கும் போது வந்துட்டு நான் பெருசாக எந்த வீடியோவுமே எடுக்கலைங்க. சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். நான் சாமியை பார்த்துட்டு வரும்போதே வெளியே ஒரு 3 o'clock இருக்கும். அதுக்கப்புறமா வந்து தான் எங்களோட லஞ்சையே நாங்கள் எடுத்துக்கிட்டோங்க. இந்த ட்ரிப் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா திருச்செந்தூர் வந்துட்டு போனதுக்கு மெமரிஸாக இந்த வெயில் ஒன்று வாங்கியிருந்தேங்க. இது எனக்கு வாங்கலை, என்னோட குட்டிக்கு 2 பேத்துக்கும் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு விளக்கும் ஒரு ஸ்டாச்சுவும் வாங்கியிருந்தோங்க. இதை தவிர ஒரு கீச்செயின் கூட வாங்கியிருந்தேன். அந்த கீச்செயின் வந்துட்டு இதில் ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். உண்மையை சொல்லப்போனால் திருச்செந்தூர் போயிட்டு வரதுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க. என்னை பொறுத்தளவுக்கு இன்னொரு நாள் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலாக தான் இருந்தது. வரும்போது நைட் அப்படியே வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் வீட்டுக்கு வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock இருக்குங்க. வேறு லெவலில் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த விளாக் எல்லாமே பார்த்தாங்க என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே டைமில் எடுத்த விளாக் தான். அன்றைக்கும் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஷார்ட்லேயே சொல்லியிருப்பேன். நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அது ஒவ்வொன்றா ட்ராப் ஆகி தான் போச்சு. ஓவன் வந்துட்டு இவ்வளோ நாளாக நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. அன்னைக்குன்னு பார்த்து என்னமோ ஒர்க் ஆகலைங்கிறது எனக்கு எல்லாமே எடுத்து வச்சதுக்கு அப்புறமா தான் தெரியும். நான் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது என்னன்னா ப்ரௌனி மாதிரி கேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு க்ரீம் நிறையா இருக்காது இல்லையா, ஸோ என்னோட பொண்ணுக்குமே ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும். அதனால் ஓவனை வெளியே எடுத்து வச்சு எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ப்ரௌனியும் நான் செஞ்சு வச்சுட்டேன். அதெல்லாம் நான் ஷூட் பண்ணியிருந்தேன், நான் ஷேர் பண்ணலை. ஏன்னா ஓவன் ஒர்க் ஆகலைங்கிறதே நம்மளுக்கு அதுக்கப்புறமா தானே தெரியும். ஒரு ரெசிபி வந்து கரெக்டாக வந்துருச்சுன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல உங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். பாதி பண்ணியும் பண்ணாமல் இருக்கிறதையும் ஷேர் பண்ணுறதுல எனக்கு என்னவோங்க ஒரு மாதிரி இருந்தது. அதனாலவே நான் அதை ஷேர் பண்ணலைங்க. பர்த்டேனாலே கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும் இல்லையா, ஸோ அன்றைக்கி ஈவினிங் டைமில் தான் கோவிலுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருந்தோம். இதில் சின்ன சின்ன மெமரிஸ் ஃபன் இது எல்லாமே இருந்தது. என்னோட ஹஸ்பண்டும் பாப்பாவும் ஆடின வீடியோ இது எல்லாமே சின்ன சின்ன கிளிப்பாக வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். போயிட்டு வரும்போது அப்படியே நான் ஒரு குட்டி கேக்கும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நான் அதுக்கப்புறமா தான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் நான் பண்ண கதை எல்லாமே. கேக் நான் பண்ணணும்னு நினச்சி அதை இந்த மாதிரி சொதப்பிடுச்சு. அதனால தான் இந்த மாதிரி நான் கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த லாங் வீடியோவில் கொஞ்சம் என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே கிளிப், அதுக்கப்புறமா திருச்செந்தூர் போன எங்களோட நீண்ட நாள் ஆசைக்கான ட்ரிப்பும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மீட் பண்ணலாம். கந்தனை நம்பினோர் கைவிடப்படார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.